நம்மள நிறைய பேருக்கு பிசினஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் வந்து ஓடிட்டே இருக்குங்க. வேற ஒரு ஜாப்ல இருப்போம். ஆனா பிசினஸ் பண்ணணும் ஒரு தாட் ஓடிட்டே இருக்கும். அப்படி எல்லாருக்குமே 90% இந்த பிசினஸ் தான் பண்ணணும்னு வர ஒரு பிசினஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டீ ஷாப்பா தாங்க இருக்கும். டீ ஷாப்போ, கேஃபே வந்து ரன் பண்ணணும் அப்படின்னு தான் இருக்கும். ஏன்னா எனக்குமே அப்படிதான் தோணுச்சு ஐடில இருக்கும்போது. ஸோ நான் வந்து ஒரு அழகா ஒரு ஜேடி இரானி கஃபேன்னு சொல்லிட்டு போரூர் காப்பர் கிச்சனுக்கு ஆப்போசிட்ல நம்ம ஷாப் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. எப்பயாச்சும் ஃப்ரீ டைம் வந்தா கண்டிப்பா வந்து விசிட் பண்ணி பாருங்க. உங்களுக்கும் ஏன் அப்படி தோணுச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. தோனி சொன்ன மாதிரி தான் என் மைண்ட் செட்டில் அது மட்டும் தான் நான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கேன். என்னென்னா ட்ரஸ்ட் த ப்ராசஸ். நான் செய்யக்கூடிய அந்த ப்ராசஸ் என்னென்னா 0% கூட காம்ப்ரமைஸே இல்லாமல் என்னோட டேஸ்ட் வந்து நான் வந்து எந்த விதத்துலையும் கம்மி பண்ணாமல் கன்சிஸ்டன்சியாக நான் வந்து கொடுத்துட்டே இருக்கேன். ஸோ அதுக்கான ரிசல்ட்ஸ் எனக்கு கிடைச்சிட்ருக்கு, ஃபீட்பேக்கும் எனக்கு கிடைச்சிட்ருக்கு. எனக்கு வந்து ஒரு ஒரு டீ வாங்கி குடிச்சிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இன்னொரு டீ அட் அ டைமில் வாங்கி குடிப்பாங்க. அது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் அந்த நேரத்தில். ஸோ நம்மளோட ப்ராசஸை வந்து நம்ம ட்ரஸ்ட் பண்ணும்போது ரிசல்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக பின்னாடி வரும்ன்றத நம்ம தல தோனி வந்து சொல்லியிருக்காரு. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஐடியாவில் இருக்கீங்க, இல்லை ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களோட ப்ராசஸை வந்து ட்ரஸ்ட் பண்ணி அதை ரன் பண்ணிகிட்டே இருங்க. ரிசல்ட்ஸை நோக்கி நம்ம ஓட தேவையில்ல, அது ஆட்டோமேட்டிக்காக பின்னாடி வரும். ஸோ இந்த மாதிரி பிஸ்னஸ் டிப்ஸ்லாம் நம்ம வந்து நிறைய பேசிகிட்டு இருக்கோம். உங்களுக்கு எதையாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்டில் போடுங்க. நம்ம அதை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணலாம்.